இங்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கிற தமிழ் பேசும் மக்களுக்கு மாத்திரமல்ல, உலகளாவிய தமிழ் பேசும் மக்களுடைய தாயகமாக தமிழகத்தை கருதி விசேடமாக எங்களை கௌரவப்படுத்துவதற்காக அவர் அயலவர் தினம் என்ற ஒரு தினத்தை அடையாளப்படுத்தி அதை செய்து கொண்டு வந்தார். அவ்வாறான நல்ல விஷயங்களை அதே நேரம் தன்னுடைய கொள்கை சார்ந்து அவர் கடைப்பிடித்த கொள்கைகளின் ஊடாக திராவிட மாடல் ஆட்சி என்ற ஒன்றை உருவாக்கி அதே நேரம் மதச்சார்பான சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக தமிழகத்தை மாற்றியமைத்த பெருமை அவருக்குரியது. அவருடைய காலத்தில் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி தமிழகம் முழு இந்தியாவிலும் ஆக கூடுதலான வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருகின்ற ஒரு மாநிலமாக அதை மாற்றியமைக்கின்ற ஒரு பொருளாதார விருத்தியை அவர் செய்து காட்டினார் என்பதற்காக அவரை நாங்கள் வாழ்த்த வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரின் வழியிலே அவர் போன்ற அனுபவமிக்க அரசியல்வாதிகளின் ஆலோசனைகளோடு புதிய ஆட்சியை பிடித்திருக்கிற இந்த முதலமைச்சர் அவருடைய சாதனைகளை தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்ல வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். அதே நேரம் மதவாத சக்திகள் தமிழகத்தில் தெற்கிலே புகுந்து விடுவதற்கு இடம் கொடுக்காமல் அவர் செயல்பட வேண்டும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்பினேன். இங்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கிற தமிழ் பேசும் மக்களுக்கு மாத்திரமல்ல, உலகளாவிய தமிழ் பேசும் மக்களுடைய தாயகமாக தமிழகத்தை கருதி விசேடமாக எங்களை கௌரவப்படுத்துவதற்காக அவர் அயலவர் தினம் என்ற ஒரு தினத்தை அடையாளப்படுத்தி அதை செய்து கொண்டு வந்தார். அவ்வாறான நல்ல விஷயங்களை அதே நேரம் தன்னுடைய கொள்கை சார்ந்து அவர் கடைப்பிடித்த கொள்கைகளின் ஊடாக திராவிட மாடல் ஆட்சி என்ற ஒன்றை உருவாக்கி அதே நேரம் மதச்சார்பான சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக தமிழகத்தை மாற்றியமைத்த பெருமை அவருக்குரியது. அவருடைய காலத்தில் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி தமிழகம் முழு இந்தியாவிலும் ஆக கூடுதலான வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருகின்ற ஒரு மாநிலமாக அதை மாற்றியமைக்கின்ற ஒரு பொருளாதார விருத்தியை அவர் செய்து காட்டினார் என்பதற்காக அவரை நாங்கள் வாழ்த்த வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரின் வழியிலே அவர் போன்ற அனுபவமிக்க அரசியல்வாதிகளின் ஆலோசனைகளோடு புதிய ஆட்சியை பிடித்திருக்கிற இந்த முதலமைச்சர் அவருடைய சாதனைகளை தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்ல வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். அதே நேரம் மதவாத சக்திகள் தமிழகத்தில் தெற்கிலே புகுந்து விடுவதற்கு இடம் கொடுக்காமல் அவர் செயல்பட வேண்டும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்பினேன்.